வணக்கம் நண்பர்களே. சமையலில் உங்களுக்கு பிடிக்காத காய் எதுவென்று கேட்டால் தயங்காமல் பலரும் சொல்வது சுண்டைக்காய் தான். ஆனால் அதன் பயன்கள் அறிந்தால் அது உங்களின் ஃபேவரட்டாக மாற வேண்டும் என்பதே என் ஆசை. சுண்டைக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணுறான் பாரு எனும் பழமொழி நம்முடைய பிரசித்தம். ஆனால் மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்பார்கள். அது இதற்கு பொருந்தும். சுண்டைக்காய் குட்டியாக இருந்தாலும் அது கொடுக்கும் நன்மைகள் தனித்துவமானவை. சுண்டைக்காய் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு காய். இந்த சுண்டைக்காய் செடியின் இலை, காய், மலர், தண்டு, வேர் அனைத்தையும் ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் நாட்டு சுண்டை, காட்டு சுண்டை என 2 வகை உண்டு. சுண்டைக்காயை பச்சையாக சமைத்து சாப்பிட முடியும், காய வைத்தும் சாப்பிட முடியும். இந்த சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இன்றைய பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பிறகு வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டைக்காயின் அருமை பெருமைகளை அறிந்து கொள்வோமா நண்பர்களே. வயிற்றில் இருக்கும் கிருமிகளை அழித்து செரிமான பாதையை பாதுகாக்கும் அசகாய சூரன் தான் சுண்டை. இதன் காய்கள் சுண்டிவிடும் தன்மை உடையதால் சுண்டை என்ற பெயர் உருவாகியிருக்கலாம். மலைச்சுண்டை, கடுகி, அமரக்காய் ஆகிய வேறு பெயர்களை கொண்டது சுண்டை. இதன் வகைகளில் மலைச்சுண்டை அதிக கசப்பை கொண்டது. வீட்டுத் தோட்டங்களில் வளரும் பால் சுண்டைக்கு கசப்பு தன்மை சிறிது குறைவு. காட்டு சுண்டை, நஞ்சு சுண்டை, குத்து சுண்டை போன்ற பல வகைகள் உள்ளன. பைசா பெறாத விஷயங்களை சுண்டைக்காய் சமாச்சாரம் என்பார்கள். ஆனால் சுண்டைக்காய் அப்படி அலட்சியப்படுத்தக்கூடியது அல்ல. தொகு நெஞ்சின் கவம் போம், நிறை கிருமி நோயும் போம், வெஞ்சு வாதத்தின் விளைவும் போம், வஞ்சீரே வாயை கசப்பிக்கும், மாமலையில் உள்ள சுண்டைக்காயை சுவைப்பதற்கு காண் என்று சுண்டைக்காயின் பெருமை பற்றி அகத்தியர் குணப்பாடலில் கூறப்பட்டுள்ளது. காய்கறிகளில் மிகவும் சிறிதான இந்த சுண்டைக்காயை நுண்ணூட்டச்சத்துக்களின் சேமிப்பு கிடங்கு என்று கூட சொல்லலாம். உடலில் உள்ள கிருமிகளை அழிப்பதிலிருந்து கொழுப்பை கரைப்பது வரை பெரிய வேலைகளை செய்யக்கூடிய மாபெரும் மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது இந்த சுண்டைக்காய். சுண்டைக்காயில் அதிகளவு வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்களை தவிர உயர்தர புரதங்கள், உணவு நார்ச்சத்துக்கள் போன்றவை அடங்கியுள்ளது. சுண்டைக்காயானது இயற்கையாகவே குறைந்த அளவிலான கார்போஹைட்ரேட்டுகள், கலோரிகள், கொழுப்புகளை கொண்டுள்ளது. இது தவிர விட்டமின் ஏ, சி, கெரட்டினாய்டுகள், சோடியம், பொட்டாசியம், இரும்பு போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. இது தவிர ஆல்கலாய்டுகள், ஃப்ளேவனாய்டுகள், டார்வோசைடுகள், குளோரோஜெனின்கள், டானின்கள் போன்ற தனித்துவமான பைட்டோ நியூட்ரிஷன்களை கொண்டுள்ளது. மேலும் இது அழற்சி எதிர்ப்பு, நுண்ணுயிர்ப்பு எதிர்ப்பு, ஆக்சிஜனேற்ற மற்றும் ஆன்டி டயூரிட்டிக் பண்புகளை வழங்குகிறது. சுண்டைக்காய் நன்மைகள் என்னவென்று பார்க்கும்போது, இது முக்கியமாக வயிற்றில் உள்ள புழுக்களை கொல்கிறது. பிள்ளைகளின் மலத்தில் புழுக்கள் தென்பட்டால் சுண்டைக்காய் பொடியாக்கி தரலாம். மாதம் 2 முறை சுண்டை சேர்ந்த உணவுகளை சேர்த்து வந்தால் செரிமான தொந்தரவுகள், உணவு எதிர்த்தெடுத்தல், ஆசனவாய் எரித்தல், வயிற்று வலி போன்ற தொந்தரவுகள் நிச்சயம் துன்புறுத்தாது. இதன் காய்களுக்கு நுண்ணுயிரி கொல்லி செய்கை, ஆன்டி மைக்ரோபியல் பண்பு இருப்பது ஆய்வுகளின் மூலம் உறுதிப்பட்டு உள்ளது. சுண்டையில் உள்ள டர்போனால் மற்றும் டர்போசைட் போன்ற தாவர வேதிப்பொருட்கள் சில வகை வைரஸ்களுக்கு எதிராக செயல்பட உதவுகிறது. அதிகளவு அமில சுரப்புகளிலிருந்து வயிற்று தசைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் திரவத்தை சுரக்க செய்து வயிற்றுப்புண்கள் ஏற்படாமல் இதன் இலைச்சாறு தடுப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நார்ச்சத்து, புரதம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மாங்கனீஸ் போன்ற தனிமங்களும் சுண்டைக்காயில் அதிகம். உணவின் சத்துக்களை உறிஞ்ச உதவுகிறது. என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குதே என்று புலம்புகிறீர்களா? சுண்டைக்காயும் அவ்வப்போது உணவில் இடம் அளிக்க தொடங்குங்கள். உங்களுக்கு பிடித்த வகையில் சுண்டையை சமைத்து கொடுக்க சொல்லுங்கள். உணவின் சாரங்கள் முறையாக உறிஞ்சப்பட்டு சதி பிடிக்க ஆரம்பித்துவிடும். சுண்டை வற்றல், நெல்லி வற்றல், வெந்தயம், மாதுளை ஓடு, சீரகம், கருவேப்பிலை இவற்றை இளவறுப்பாக வறுத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு 5 சிட்டிகை அளவு மோரில் கலந்து அருந்த கழிச்சலும் ஆசனவாய் எரிச்சலும் குறையும். மேலும் பசியை தூண்டுவதாக பயன்படும் சித்த மருந்துகளில் சுண்டைக்காய் சேர்க்கப்படுகிறது. சுண்டை இலைகளை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி வீக்கங்களில் வைத்தும் கட்டலாம். வயிற்றுக்குள் குத்தாட்டம் போடும் குடல் புழுக்களை அழித்து செரிமான பகுதியை சுத்தம் செய்ய சுண்டையை விட சிறந்த உணவு இல்லை என்பதை இப்போதைய தலைமுறையாக நீங்களும் புரிந்து கொண்டால் செரிமான நோய்கள் தலை காட்டாது. ஜீரண ஆற்றலை மேம்படுத்துகிறது. சுண்டைக்காயில்
ஃபினைல்கள், குளோரோஜனிகள் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகமாக இருக்கின்றன. இவை இரைப்பையில் ஏற்படும் அழற்சி அல்லது கணையத்தில் ஏற்படும் புண்கள் ஆகியவற்றை குறைத்து வயிற்றில் அதிகப்படியான அமிலச் சுரப்பு ஏற்படாமல் தடுக்கிறது. அதோடு இவற்றில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் செரிமானத்தை எளிதாக்கி எடையையும் கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. அனீமியாவை சரி செய்கிறது. சுண்டைக்காயில் அதிக அளவு இருக்கும் இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து அனிமியா எனும் இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கிறது. ஏற்கனவே இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி சுண்டையை உணவில் சேர்த்து வர இரத்த சோகை நீங்கி இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவி செய்யும். நீரிழிவை கட்டுக்குள் வைக்கிறது. கிளைக்கோசைடு எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் சுண்டைக்காயில் அதிக அளவு நிறைந்திருக்கிறது. சுண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சலை கட்டுப்படுத்துகிறது. அதனால் இரத்த சர்க்கரை அளவு திடீரென உயராமல் பார்த்துக்கொள்ளும். உயர் இரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த வாரத்தில் குறைந்தது 3 நாட்களாவது சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்ள பாருங்கள். மாதவிடாயை சீர்படுத்தும். சுண்டைக்காயில் உள்ள சஃபோஜெனின் எனும் ஸ்டெராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கி உடலின் மெட்டபாலிசத்தை சீராக்கும். ஹார்மோன் சமநிலையை சரி செய்து ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சினை சீர் செய்ய உதவி செய்யும். நீர்க்கட்டி, தைராய்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் ஏற்படும் சீரற்ற மாதவிடாய் பிரச்சினையை சரி செய்ய உங்களுடைய தினசரி உறவில் சுண்டைக்காயை சீராக எடுத்துக்கொள்ளுங்கள். இதய ஆரோக்கியம். சுண்டைக்காயில் அதிக அளவு புரதச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. அதோடு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அமினோ அமிலங்களும் இதில் அதிகம். இதய தசைகளை தளர்வாக்கி இதய துடிப்பை சீராக வைத்திருக்க உதவி செய்கிறது. இதய திசுக்களுக்கு சீராக ஆக்சிஜனையும் இரத்தத்தையும் பம்ப் செய்து எடுத்து செல்லும் வேலையை சுண்டைக்காயில் உள்ள அமினோ அமிலங்கள் செய்கின்றன. இதனால் இரத்த அழுத்தமும் கட்டுக்குள் இருக்கிறது. காய்ச்சலை குணப்படுத்தும். சுண்டைக்காயில் ஆன்டிவைரல் பண்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகம். அதனால் உடலின் வெப்பநிலை குறைத்து உடல் சூட்டை தணிக்கும் தன்மை சுண்டைக்காய்க்கு உண்டு. காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் சுண்டைக்காய் வற்றலை மிளகு, உப்பு, சீரகம் சேர்த்து வறுத்து பொடி செய்து அதனை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து பிசைந்து சாப்பிட காய்ச்சல் விரைவில் குணமடையும். அல்லது சுண்டைக்காயை சூப் வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக ஆரோக்கியம். சுண்டைக்காயில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கின்றன. சிறுநீரக கற்கள் போன்ற சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தவும் சிறுநீரகத்தின் குளோரோமலர் கட்டமைப்புகளின் அடைப்பை நீக்கவும் உதவும். உங்களுடைய வழக்கமான டயட்டில் வாரத்தில் 2 நாட்கள் சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்வது மூலம் சிறுநீரகங்களில் கழிவுகள் தேங்காமல் வெளியேற்றி குடல், சிறுநீர் பாதை மற்றும் ஒட்டுமொத்த சிறுநீரகத்தின் இயக்கத்தையும் மேம்படுத்தும். இதனால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளில் தவிர்க்க முடியும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறது. சுண்டைக்காயில் அதிக அளவு வைட்டமின் சி உள்ளது. இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிப்பதற்கான முக்கியமான ஊட்டச்சத்தாகும். அழற்சி, நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் காய்ச்சல் போன்ற பருவகால நோய் தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். காய்ச்சல், சளி ஆகியவற்றை ஏற்படும்போது உடல் பலமாக இருக்க சுண்டைக்காய் சூப் வைத்து சாப்பிடலாம். ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துகிறது. இருமல், மூச்சுக்குழாய் அடைப்பு, சைனஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமாவின் அறிகுறிகளை குறிப்பதில் சுண்டைக்காய் முக்கிய பங்காற்றுகிறது. இதனால் ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவர்கள் அடிக்கடி உணவில் சுண்டைக்காய் சேர்த்துக்கொள்வது நல்லது. எனவே சுண்டைக்காயை அடிக்கடி பயன்படுத்துவது உடலுக்கு மிகவும் அவசியம். இயற்கையை நம்புங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.